இது ஒரு சின்ன மலைங்கிறதுனால வந்து கீழே லூஸ் ஆகிடுச்சு சாயில். கீழே இந்த மாதிரி பண்ண லூஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட மலைக்கு உச்சியிலிருந்து 2000 அடி 3000 அடி உயரத்தில் இருந்து அப்படியே சரியாக ஆரம்பிக்குது. ஆனால் இது ஒரு சின்ன மலை. இந்த மலை பகுதியை நம்ம பாதுகாக்கணும். எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது, ரோடு போடக்கூடாது. அந்த மலையாக பாதுகாக்கணும். ஏன்னா கீழே நம்மளுக்கு லூஸ் பண்ணிட்டோம் சாயில். அப்போ அது மேலே அந்த வெயிட்டு தாங்காது இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடுது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்துடுச்சு அது மலைக்கு கீழே. அப்போ கொஞ்சமாக கீழே நிலம் காலியானோடனே மலைக்கு மேலே கொஞ்சமாக போகிறாங்க. ஸோ கொஞ்சமாக மேலே போயிட்டு அங்கேயும் வந்து எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்டிடுறாங்க. 600 அடி 700 அடி 800 அடி உயரம் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் குட்டியாக அங்கே கட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு ரோடு போட்டுக்கிறாங்க, அதை கொஞ்சம் சமன்படுத்துகிறாங்க. அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்கு போஸ்ட் போடுறாங்க. அந்த மாதிரி இதுதான் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி. அது ஒரு மொமெண்டம் வரல, ஆனால் அந்த மொமெண்டம் நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இது ஒரு சின்ன மலை. அந்த சின்ன மலையாக இருந்தால் அந்த சின்ன மலைக்கு தகுந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அந்த மலை வந்து தாங்க முடியலை அப்படிங்கிறது தான் இது ஒரு பெரிய லெசன். இது நம்ம கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது. இதை ஃபர்தராக நடக்காமல் நம்ம தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மாதிரி முன்னறிவிப்பு மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மலை பகுதியை நம்ம பாதுகாக்கணும்னா இது ஒரு முன்னறிவிப்பு. இனி எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது, ரோடு போடக்கூடாது. அந்த மலையாக பாதுகாக்கணும். இன்ஃபேக்ட் மலை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி எடுத்துருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி அது ரொம்ப அதிகமாக நடக்கிறதுனால அதை வந்து கவனிக்காமல் விட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மலைகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மலைகள் மட்டும் இல்லை, மலையும் மலையை சார்ந்த இடமும் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா மலைக்கு சுற்றி இருக்கிற பகுதிகள் அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். கீழே வந்து நம்ம லூஸ் பண்ண முடியாது. மலைக்கு கீழே தான் நம்ம பண்ணுறோன்ட்டு லூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டு அங்கே தானே தாங்க வருது. மலையோட வெயிட்டு ஃபுல்லாக கழைக்கு கீழே தான் நிற்கும். நான் கீழே தானே கட்டுறேன், நான் கடைக்கால் போடுறேன், அங்கே இது பண்ணுறேன், லூஸ் பண்ணுறேன்னு மலையை சுற்றி நீங்கள் லூஸ் பண்ணிங்கனாலும் அது நிலச்சரிவு ஏற்படும். ஸோ அது வந்து அந்த ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு மலையும் மலையை சார்ந்த இடம் அப்படின்னு அந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணால் இனி வருங்காலங்களிலாவது இந்த மாதிரி நிலச்சரிவு நம்மளால் தடுக்க முடியும். கொஞ்சம் டெக்னிக்கலான சில விஷயங்கள் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிலச்சரிவு ஏற்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, அது ஒரு காரணம். அதோட கூட ஒரு சேர்ந்த விஷயம் இங்கே அதே மாதிரி நம்ம வந்து வயநாடில் நடந்தது தான் அந்த ஹெவி டவுன் போர். அந்த ஒரு 50 சென்டிமீட்டர் மழை, 500 மில்லிமீட்டர் மழைங்கிறது ரொம்ப அதிகமான மழை தான். அதுவும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம இப்போ இதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக போனோம்னா அந்த நிலச்சரிவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் என்ன மாதிரியான நிலச்சரிவு நடந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ரிஸ் ஃபால், அப்படி இல்லைன்னா வந்து ராக்ஸ் ஃபால் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வயநாடு நிலச்சரிவுன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்னா, அங்கே வந்து ஒரு சாயில் ஃபுல்லாக மரங்கள் நிறைய வெட்டிட்டாங்க. மரங்கள் எல்லாம் நிறைய வெட்ட வந்து அந்த சாயில் வந்து காம்பேக்ஷன் சொல்லும் இல்லையா, அந்த சாயில் காம்பேக்ஷன் அப்படிங்கிறது விட்டு போயிடுச்சு. டீகாம்பேக்ஷன் வருது, லூஸ் சாயில் வருது, பொராசிட்டி அதிகமாகுது. அப்போ லூஸ் சாயில் வரும்போது உடனே சரி தான் ஆரம்பிக்கும் பெரிய மழை பெய்யும்போது. இங்கே வந்து வெறும் சாயில் மட்டுமல்ல, மண் இல்லாமல் சின்ன பாறைகள் நிறைய நிறைந்த பகுதி. அதனால தான் பாறைகள் உருண்டு விழுந்திருக்கு இந்த இடத்துல. இது வந்து மண் சரிவுன்னு சொல்கிறத விட பெரிய பாறைகள், அந்த ஒரு இவ்வளோ பெரிய மண் அதை தாங்கிட்டு இருக்கோம். அந்த பாறையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதோட வெயிட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் லூஸ் பண்ணும்போது அந்த பாறை நிற்காது. அப்படி தான் ஒரு பாறை மட்டும் இல்லைங்க, நிறைய குட்டி பாறைகள் அப்படியே அங்கே சரிஞ்சு விழுந்திருக்கு அந்த இடத்துல.